ஸோ ஃபைனலாக பெர்லினுக்கு வந்தாச்சு. பேசாமல் இந்த கிளிப்பையும் ஆட் பண்ணியிருக்கலாம் போல இருக்குது. இதுதான் ஹபான் ஆஃப். ஸோ அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன். ஸோ என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் தமிழ் கூட தகராறாகுது வர வர. ஹாய், எதுக்கோ வந்தேன். கடைசியில் பார்த்தா முருகர் கோயிலுக்கு வந்துட்டேன். சப்போஸ் யாருன்னா பெர்லினில் இருந்தீங்கன்னா அந்த கோயிலில் போய் பாருங்கள். பிரசாதம்லாம் எதுவும் தராங்க போல. ஸோ ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுது. ஆனால் அங்கே பாருங்கள் 9 o'clock மாதிரியா தெரியுது, வெடிகாலம் மாதிரி இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை பெய்யும் போல். ஸோ நேற்று வந்து பெர்லின் வந்தேன். பெர்லின் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்தான். ஸோ அவன் வந்து என்ன சொன்னான்னா, எங்கள் பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு முருகர் கோயிலுக்கு போனோம். அதுக்கு வந்து 3 ட்ராம் மாறி மாறி ஏறி போனோம். ஐ மீன் இந்த யூபான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் கூட நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்களே. ஸோ அந்த ட்ரெயின் தான். ஸோ அதுக்கப்புறமா 3 ஸ்டாப்பிங்க்கு அப்புறமா பார்க்குறப்போ ஒருத்தர் ஏற்கனவே தெரிஞ்சவர் இருந்தார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, கோயில் வெளியேருந்து பார்க்குறப்ப மூடி இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இல்லை அது சும்மா மூடி வச்சுருப்பாங்க, ஏன்னா உள்ள ஹீட்ரு இருக்குது. ஸோ உள்ள ஐயர்லாம் இருப்பாங்களே, அவங்க எப்படி நம்ம ஊரில் எப்படி இருப்பாங்களோ, ஷர்ட் இல்லாமல் அந்த லுங்கி கட்டிகிட்டு இருப்பாங்க, ஐ மீன் அந்த வேஷ்டி கட்டிகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இருக்காங்க. உள்ள ஆனால் ஹீட்ரு வச்சுருக்காங்க போல். ஸோ அதனால் அவங்களுக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ அதை முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி அங்கத்துலேருந்து கிட்ட தான் இந்த ரூம், ஐ மீன் இவங்க இருக்கிற இடம். ஸோ அவனும் பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அப்புறமா நைட் வந்து கொஞ்ச நேரம் பிக் பாஸ் பார்த்தேன். அப்புறமா டிவிக்கு அது மீட்டிங் என்ன நடந்துச்சுன்னு அது பார்த்தேன். அதுக்கப்புறமா மந்திக்கு போனோம். ஸோ மந்தியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் நினச்சேன் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும் போல், ஏன்னா 10 euros தான், சரி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துட்டாங்க. சாப்பிடவே முடியலன்னா பாதிக்கு பாதி வச்சுட்டேன். அவனா கொஞ்சம் முக்கால்வாசி சாப்பிட்டான். அவன் லேம்பு வாங்கினா, நான் சிக்கன் வாங்கினேன். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே லேம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. பட் வந்து அந்த ரா டேஸ்ட் இருந்துச்சு. அதால் எனக்கு சீக்கிரமாக திகட்டிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த பீஸ் எல்லாம் சாப்பிட்டதால். பட் ஆனால் பர்த்டேக்கு அதுமா நல்லா சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ காலைல யோசித்தேன். அவ்வளோவா அவனுக்கும் காலேஜ்லாம் இருக்குது, அவனும் புதுசாக வந்திருக்கான், அவ்வளோவா பிளேசஸ்லாம் தெரியல. ஸோ அதான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ நல்லா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த மாதிரி. ஏன்னா கிறிஸ்மஸ் டைமில் வந்து இங்கே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டைமில் பிளான் பண்ணலாம், இல்லைனா நடுவில் கூட பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஸோ இப்போ அவள் தான் லைப்சிஜி கிளம்பிட்டுருக்கேன். ஸோ அதையும் அப்படியே வீடியோவில் கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஐடியா தான். சப்போஸ் பெர்லினில் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய்ட்டு அந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். நிறைய வீடியோலாம் எடுக்க முடியாது உள்ளே போனீங்கன்னா. பட் வெளியே வந்துட்டு எல்லாமே நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஐ மீன் கொஞ்சம் இலங்கை தமிழும் இருக்குது. பட் அந்த சைடில் இருக்கவங்க யாரோ பிளான் பண்ணி நல்லா கட்டியிருக்காங்க. எவ்வளோ ப்ராசஸ் தெரியுமா? இங்கே வந்துட்டு ஒரு ரெண்ட்டுக்கு வரனாலே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். இவங்க வந்துட்டு அந்த இதுவெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில. அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். இப்போது அதான் ஏஞ்சி கிளம்பணும். ஸோ நான் போயிட்டு இருந்த பஸ்ஸு வந்துட்டு பார்த்திங்கன்னா வழி மாற்றிட்டு போயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானே இறங்கிட்டேன். அப்புறமா திருப்பி வேறு ஒரு பஸ்ஸு வந்துச்சு, அதுவும் வந்து வழி மாறிடுச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். காலையிலேருந்து எதுவுமே கண்டென்ட் வரலையேன்னு யோசித்தேன்.
எவ்வளோ பெரிய கண்டென்ட் ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் சும்மா நின்றுட்டு இருந்தேன், அதுவும் கரெக்டாக அப்படி வந்துட்டு அதே வழியில் திரும்பிடுச்சு. ஸோ இப்போது வேறு வழியே இல்லாமல் ட்ரெயினில் போகலான்னு இருக்கேன். ட்ரெயினில் போனால் ஒரு 2-3 வாட்டி மாறி போனேன் நேற்று போன மாதிரி. ஸோ இப்போ அடுத்த ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. ஏன்னா இப்போயே ஒரு ட்ரெயின் இருக்குது, அதெல்லாம் காட் பஸ் போகிறது. காட் பஸ் போனால் சொல்கிறேன். ஸோ அதால் அரை மணி நேரம் கழிச்சு பொறுமையாக சாப்பிட்டு போகலான்னு ஐடியா. ஆனால் பாவங்க இங்கே இருக்கவங்கலாம், நான் வர ட்ரெயின் இன்னும் 1 மணி நேரம் டிலே. அது இப்போ 12:30 தான் வருது. நான் ஃபஸ்ட்டு 12ன்றாங்க, இப்போ 12:30ன்றாங்க. செம்ம கடுப்பாக இருக்குது. இந்த இடத்துல 4 ட்ரெயின் மாறிடுச்சு. 5வது ட்ரெயின் போகுது, அதுவும் 4வது பிளாட்ஃபார்மில் இருந்து 12வது 13 அப்படியே மாற்றி மாற்றி போட்டுன்னு இருக்காங்க. எப்போ வீட்டுக்கு போய் சேருவதே தெரில. ஆக்சுவலாக ட்ரெயின் வந்துச்சு, நான் விட்டேன். நான் ஆக்சுவலாக கரெக்டாக செகண்ட் கிளாஸில் தான் இருந்தேன். நான் அவங்ககிட்ட கேட்டது செகண்ட் கிளாஸான்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க எதுவுமே சொல்ல. ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸான்னு கேட்குறேன். இத்தனைக்கும் ஜெர்மனில் தான் சொன்னேன் செகண்ட் கிளாஸே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஹெல்ப்பே பண்ணல. அதுக்கட்டி முன்னாடி போய் ஏறத்துக்கட்டியும் பார்த்தா ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ அடுத்து 1 மணிக்கு தான் ட்ரெயின். மறுபடியும் 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும். டிடிஆர் கிட்ட தாங்க கேட்டேன், அவங்க கூட ஹெல்ப் பண்ணல. ஃபஸ்ட் டைம் ஹெல்ப் ப்ளஸ் தான் நீங்கள். சரி, நான் வந்த ட்ரெயின் பெர்லினுக்கே போயிடுச்சு, இன்னும் இந்த ட்ரெயினுக்கு கிளம்பவே இல்லை. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த டெசாக்கு போனோம்ல, ஸோ அந்த ட்ரெயின் வந்து என்ன ஆச்சுன்னா கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து ஏற்கனவே டிலே இல்லை. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா அது இன்னும் டிலே ஆகிடும், அது ரிட்டர்ன் ஆகிறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு அது ரிட்டர்ன் டைமுக்கே இது இங்கேருந்து கிளம்பிடுச்சு. இந்த ட்ரெயின் இன்னும் கிளம்பல. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு காட் பஸ்ஸுக்கு போய் போகலான்னு யோசிச்சல, அந்த வழியில் போயிருந்தாரே நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன். நான் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது 2:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2:30 to 2:30 ஆகுது, இன்னும் போகல. பட் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அந்த ட்ரெயினில் இருக்கிறப்போ எல்லாருமே ஏஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு தெரில, நான் பட்னு விண்டோ சீட்டு கிடச்சிதுன்னு ஜாலியாக உட்காந்துருந்தேன்னா, அதுக்கப்புறமா ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷான்னு கேட்டாங்க. ஆமாம், இந்த ட்ரெயின் வந்து இதுக்கப்புறமா போகாது, நம்ம அந்த சைடு போனோம், அந்த சைடு போனால் 10 நிமிஷத்தில் ஒரு புது ட்ரெயின் வரும் அப்படின்னாங்க. ஸோ அப்புறமா ஏஞ்சி அந்த ட்ரெயினில் வந்து உக்காந்து இப்போ இதில் விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கேன். அந்த ட்ரெயினுக்கு கிளம்பிச்சு, இன்னும் இந்த ட்ரெயின் வந்து கிளம்புற. ஆக்சுவலாக இப்போ டெசாக்கு போயிட்டு அங்கே ஒரு கனெக்டிங் ட்ரெயின் இருக்கும், அது ஒரு பிரச்சனை. ஆனால் பட் என் கூட வரவங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், நானும் லைப்சிச் தான் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லைன்னா கதை கந்தல் தான். ஸோ ஃபைனலாக டெசாக்கு வந்தாச்சு. இங்கத்துலேருந்து 40 நிமிஷம் வெயிட் பண்ணோம், ஏன்னா 4:15 தான் வருது. இப்போ டைம் வந்து 3:40 ஆகுது. திருப்பி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்கிறாங்க. இப்போ நான் 5னா அந்த டைமுக்கு 9:30, இந்த டைமுக்கு வந்துட்டு 5 மணிக்கு தான் வந்துட்டு இங்கே போவேன், லைப்சிச்சுக்கு போவேன். அங்கத்துலேருந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். 10 மணிக்கு போய் சேருவேன் அந்த டைமுக்கு. இப்போ 10 மணிக்கு தான் அந்த வீடியோ போடுவேன், கவலைப்படாதீங்க.
ஸோ ஒரு வழியாக ரீச் ஆகிட்டேன். ஜெர்மன் அக்கா நல்லபடியாக விட்டாங்க. ஸோ பிளான் பண்ண மாதிரியே 9:30க்கு வந்துட்டேன். ஸோ இப்போது வீட்டுக்கு போனேன். எங்கத்துலேருந்து 1/2 hour தான். ஸோ அதுவும் எப்பயும் போகிற டைம் தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அந்த வீடியோ எங்கேயும் முடிக்கிறேன். பாய். இப்படி வெற்றிகரமாக வந்து சேர்ந்துட்டேன்.